இந்தியாவை பொறுத்தவரை இரண்டே மதங்கள்தான் என்றும் ஒன்று இந்துக்கள் மற்றொன்று இந்துக்களாக இருந்தவர்கள் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் சின்மயா மிஷனின் ஆன்மீக பெருவிழா மற்றும் பகவத்கீதை பாராயண விழா ஆச்சாரிய ராமகிருஷ்ணானந்தா தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இந்துக்களாக இருப்போம் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். தொடர்ந்து 50 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் அதற்கு உதவியாக இருந்தவர்களுக்கு நினைவு பரிசுகளையும் அண்ணாமலை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவை பொறுத்தவரை இரண்டே மதங்கள்தான் என்றும் ஒன்று இந்துக்கள் மற்றொன்று இந்துக்களாக இருந்தவர்கள் என்று கூறினார். இந்து மதத்தில் எப்படி வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் என்றும், ஆனால் மற்ற மதத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்து மதம் குறித்து அறிந்து கொள்வது கடினமாக உள்ளதை பயன்படுத்தி மற்ற மதங்கள் பெரிய அளவில் நடந்ததாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். ஜாதிகள் என்கின்ற தாக்கம் இல்லைங்க. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி, நான் இந்த இதுல பிறந்துட்டேன், அதனால எப்பவுமே நான் மேல் ஜாதி தான் கிடையாது. ஆறாக பிரித்து யார் விவசாயம் செய்கின்றார்களோ அவங்க ஆறா பிரிச்சிருவாங்க. அப்ப கோவில்ல யாரு சாமி கும்பிடுறாங்க, சாமிக்கு யாரு பூஜை பண்றாங்களோ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல பிராமண சமுதாயத்தை பொறுத்தவரை அவர் உயர்ந்தவர்கள், விவசாய சமுதாயத்தை பொறுத்தவர்கள் அவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற கணக்கே கிடையாது. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இந்த நடைமுறை எல்லாம் உடைய ஆரம்பித்தது. சேமிப்பு உடைய ஆரம்பிச்சிச்சு, ஊர் சேமிப்பு உடைய ஆரம்பிச்சது, வரி போட ஆரம்பிச்சாங்க. அரசு நாங்களே வரியை வாங்கிட்டு பஞ்சம்னா நாங்களே உங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம்னா சொன்னாங்க. இது உடைய ஆரம்பித்த பிறகு நமக்குள்ள மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம். இவங்க எல்லாம் மேல் ஜாதி, இவங்க எல்லாம் இங்க பிறந்திருக்கிறாங்க, மேல் ஜாதிக்கு யாரும் போக முடியாது, நாமெல்லாம் இங்க பிறந்திருக்கிறோம், நாமெல்லாம் கீழ் ஜாதி. இதை சில நண்பர்கள் சரியான முறையில பயன்படுத்தி மக்கள்கிட்ட பேசி 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 நீங்க கோயிலுக்குள்ள போக முடியுமா, நீங்க போக முடியாது, உங்களை மற்றவங்க தொடுவாங்களா, தொட முடியாது, இந்த மாதிரி பல விஷயத்தை பேசி பேசி இந்தியாவை பொறுத்தவரை இரண்டே மதம் தான் இந்தியாவில். இன்னைக்கு இந்துக்களாக இருப்பவர்கள், இன்னொருவர் இந்துக்களாக இருந்தவர்கள். இரண்டே மதம் தான் இந்தியாவில் இருக்கு, வேற எந்த மதமும் கிடையாது என்று சுவாமி சின்மயானந்தா அவர்கள் அடிக்கடி தன்னுடைய சொற்பொழிவுல பேசக்கூடிய ஒரு வார்த்தை. காலம் மாறும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது நிறைய நண்பர்கள் மதம் மாறி வேற பக்கம் போயிட்டாங்க. சோ எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய மதத்திலிருந்து நாம் இருக்கின்றோம். எந்த மதத்தையும் கூட நம்ம கீழே பார்க்க மாட்டோம், அவங்க தவறுன்னு சொல்ல மாட்டோம். யார் வந்தாலும் கூட ஒரு அனுமதி